இந்த ஸ்லோகம் அந்த அக்னியை அழைக்கிறது. ஒவ்வொரு புயலிலும் நிமிர்ந்து நிற்க, வலிகுழப்பம், பயம் ஆகியவற்றை கடந்து செல்ல, மந்திரத்தால் அல்லானால் துணிச்சலால் துன்பத்திலிருந்து குணமடைந்த நிலைக்கு எங்களை வழிநடத்த. அக்னி தேவானியே, பழமையானதும் என்றும் புதுப்பித்துக் கொண்டிருக்கும் யாகங்களின் புனித புரோகிதர். தலைமுறைகள் தொடர்ந்து உன்னை போற்றி அழைத்து வணங்குகின்றன. உனது தெய்வீக சித்தத்தால் நீ பிரகாசமாக திகழ்ந்து எங்களுக்கு அருளும் நிறைவான செல்வமும் அளிக்க வேண்டும். நம்முள் ஒரு ஒளி உள்ளது, தொன்மையானதும் ஞானமிக்கதும் என்றும் புதுப்பித்துக் கொண்டிருப்பதும். அது வாழ்க்கையின் புனித தாளத்தையும் முயற்சி மற்றும் நம்பிக்கையின் யாகங்களையும் அறிவது. இந்த சொல் அந்த உள்ளார்ந்த வழிகாட்டியை அழைக்கிறது. மீண்டும் தெளிவுடன் நோக்குடன் எழுந்து எங்கள் வாழ்க்கையில் அருள் வலிமை மற்றும் உண்மைக்கு நம்பிக்கையாய் நிலைத்திருக்கும் செல்வத்தை கொண்டு வருமாறு. ஓ இந்திரா, நாங்கள் விஷ்ணுவின் பாதையை பின்பற்றுவோமாக. இயற்கையாய் கிடைத்த தெய்வீக குணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்த மற்றும் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதையை. உயர்ந்த வானங்களில் தங்கி வைஷ்ணவ உலகில் ஆனந்தமடைய, அந்த ஆனந்தம் இவ்வாழ்விலேயே நமக்கு பரவட்டும். ஒரு பாதை உண்டு, புனிதமான சுதந்திரமான ஆசீர்வதிக்கப்பட்டது. அது வலியால் அல்ல, உள்ளத்தின் தேர்வு மற்றும் அருளால் நடத்தப்படும் வாழ்க்கை வழி. அது விஷ்ணுவின் பாதை, தூய்மையாலும் வளமாலும் வாழ்க்கையோடு ஆழ்ந்த இசைவாலும் நிரம்பியது. இந்த செய்யுள் ஒரு பிரார்த்தனை. அந்த பாதையில் வலிமையுடனும் விழிப்புணர்வுடனும் நடக்கட்டும். கோலாகலத்தை மீறி உயர்ந்த மனநிலையிலே அமைதியுடன் தெளிவுடன் இணைப்புடன் வாழட்டும். அந்த தெய்வீக ஆனந்தத்தை தொலைதூர சொர்க்கத்தில் அல்ல, இங்கே இவ்வாழ்க்கையில் இத்தருணத்திலேயே அனுபவிக்கட்டும். காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கிः பிரச்சோதயாத். ஓம், நாங்கள் காத்யாயினியை உணர்கிறோம், தியானிக்கிறோம். கன்னியாகுமாரி தேவியை தியானிக்கிறோம். துர்கா எங்கள் புத்தியை தூண்டி வழி நடத்தட்டும். இது டிவைன் நாவல். ஒவ்வொரு கதையும் நித்தியத்தை ரகசியமாக சொல்கிறது. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பயணத்தில் தொடருங்கள்.